இந்த பொண்ணு வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த பொண்ணா தான் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பையனா மாறிடுச்சு. அதாவது வந்து பொண்ணு தனியா இருக்க பார்த்துருப்பீங்க, பையன் தனியா இருந்து பார்த்துருப்பீங்க. 2 பேரும் சேர்ந்து இருந்து பார்த்துருக்க மாட்டீங்க. அது மெயினாக அவங்களோட ஆர்கானிசம்ஸ் வந்து 2மே சேர்ந்துருக்கு ஒரு உடம்புலேருந்து. அதெல்லாம் பார்க்குறது வந்து ஆச்சரியம் தான். ஏன்னா ட்வின்ஸு பிறக்கிறது வந்து நிறையா ட்வின்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. 2 பேரும் ஒரே தலையில் 2 தலை இருக்க மாதிரியும், அதுக்கப்புறம் 2 கையும் உடம்புல ஒட்டி இருக்க மாதிரியும் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்தில் வந்து இந்த ஹீரோயின் இந்த பொண்ணுக்கு வந்து 2 ஆர்கான்ஸ் வந்து இருக்கும். அதோட அடியில் மெயின் பாயிண்டில் 2 ஆர்கானும் இருக்கிறனால வந்து டாக்டர் வந்து என்ன சொல்லிடுவாங்க, இதில் நாங்கள் ஒரு ஆர்கானை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. உங்களுக்கு வந்து ஃபீமேல் ஆர்கானை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம், மேல் ஆர்கான் மட்டும்தான் இருக்குது, இதுமாதிரி மேல் ஆர்கானை வச்சு தான் நீங்கள் ஓட்ட முடியும் அப்படின்ட்டாங்க. அதுவும் உங்களுக்கு குழந்த பிறந்ததுக்கப்புறம் தான். அப்புறம் அவங்க எப்படி அவங்க குழந்தைய வந்து அவங்க குழந்தைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அவங்க குழந்தைங்க எப்படி அவங்கள டிஃபைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு டவுட்டாக இருந்தது. இது சொன்னனால பயங்கரமாக மன உளைச்சு போயிருந்தாங்க. நான் இப்போ இருக்கிறதா வாழ்கிறதா சாகிறதா அப்படின்னு கூட தெரியாமல் இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். தனக்கு வச்சுருக்க குழந்தைய வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு வந்து ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபீமேலாக இருந்தால் இவங்க வந்து 2 ஆர்கானிசத்தோடு இருந்தாங்க. மேல் ஆர்கான் அப்புறம் ஃபீமேல் ஆர்கான் 2 சேர்ந்து இருந்தாங்க. அப்புறம் ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு டாக்டர் சொன்ன மாதிரி வழக்கம் போல் வந்து ஆம்பளையாக வந்து மாற தொடங்கினாங்க. ஆனால் வந்து இவங்களால வந்து மேலாக வந்து வாழ முடியல. மேல் வந்து எப்படி எப்படி பண்ணுவான், என்ன மாதிரி இருப்பான் அப்படின்ட்டு வந்து எதுவுமே தெரியாது. ஏன்னா இது அந்த காலத்தில் 1986 1983 அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தது. அப்போ டிவி கூட அந்த அளவுக்குலாம் ஃபேமஸ் கிடையாது, பரவலாம்லாம் கிடையாது. ஃபுல்லாக போயிட்டு இருந்த காலகட்டம் தான். அப்போ வந்து ஆம்பளை எப்படி நடந்துப்பான், எப்படி பேசுவான், வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்லாம் எதுவுமே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மாற்றிக்கவும் பழகவும் ஆரம்பித்தாங்க. அப்புறம் கஷ்டப்பட்டு அவங்க பொண்ணாக இருந்து கண்ணாடி பார்த்ததை விட வந்து அப்புறம் மேலாக மாறினதுக்கப்புறம் தான் அதிகமாக வந்து கண்ணாடி பார்க்க ஆரம்பித்தாங்க.